ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த மேடையில் நிற்கிறதுக்கு உதவி பண்ண எல்லாத்துக்குமே நன்றி. ஃபஸ்ட்டு நான் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா சுரேஷில் சேர்றது அப்படிங்கிறது என்னோட பெரிய கனவு. நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா இங்கே வந்து சேரணும், படிக்கணும். ஏன்னா 2019 நான் அப்படி முடித்தேன் ஏசி இன்டர்நேஷனல் மொட்டையில். அதுக்கப்புறம் ஏஓலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஏஓலேருந்து கண்டினியூஸாக அடிமேலாட்டி என்னன்னா ஒன்றுமே கிளியர் ஆக மாட்டேங்குது. நம்மகிட்ட டேலண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு சரி மறுபடியும் ஏஎஃப்ஓ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஏஎஃப்ஓவும் ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸே கிளியர் ஆகலை, எல்லாமே இங்கிலீஷில் போய்கிட்டே இருந்துச்சு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்புறம் தான் வேறு வழியில் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் 2020 டிவிஐயும் அப்புறம் சிபிஆர்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் ஒர்க்கை முடிச்சுட்டு என்னடா இப்படியே போயிட்டுருக்கோமே, ஏதாவது கண்டிப்பாக ஒன்று வாழ்க்கையில் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சுரேஷ்க்கு வந்தேன். அப்போ வந்து எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு என்னடா பண்ண போகிறோம். வந்துட்டோம், நிறைய இதில் வந்து இங்கேருந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஆனாலும் சம்டைம்ஸ் நான் டவுனாக உட்காந்துருக்கும் போதெல்லாம் வந்து ராஜா சார் பேசுவார் கிளாஸில், சும்மா ஜாலியாக தான் எடுத்துகிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். ஆனால் அது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியும் எவ்வளோ மோட்டிவேஷ்னலாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறைய வாட்டி. நான் ஃபஸ்ட்டு இங்கே ஜாயின் பண்ணும்பொழுது நான் வந்து இங்கே வந்திருக்கேன்னா ஃபஸ்ட்டு என் பேரண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் இங்கே ஜாயின் பண்ணுறதுலேருந்து இது வரைக்கும் நான் இங்கே சஸ்டெயின் ஆகி இருக்கேன் அப்படின்னா ஃபினான்ஷியலாக இருந்து எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஜாயின் பண்ணதுலேருந்து ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஒருத்தர் கண்டிப்பாக நான் நன்றி சொல்லி ஆகணும். ஃப்ரெண்ட் ஜோன்ஸ்னு ஒருத்தர், அவங்க இங்கேருந்து ஜாயின் பண்ணி பரவாயில்ல போய் படி உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் டவுன் ஆகும்போது மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் செலக்ட் ஆகிருக்கிறது வந்து ஆர்ஆர்பிஎஸ்ஓ. இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்பட்டது. ஃபஸ்ட்டு 2 வருஷமாக சரி ஒர்க் பண்ணிட்டோம், இதை வச்சு என்னால் பண்ணோம். நான் எப்பயுமே நான் நினைக்கிறது என்னன்னா இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம், கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஏதாவது பெருசாக சாதிக்க முடியும். எப்பவுமே நம்ம என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா மைண்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங் டெட்டர்மினேஷன் வச்சுக்கணும். கண்டிப்பாக முடியும், நம்மளால முடியும் அப்படின்னு நான் எப்பயுமே எனக்குள்ளே நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதுதான் என்னை இந்த பிளேஸ்க்கு கொண்டு வந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபினான்ஷியல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளமே கிடையாது. இங்கே வந்துட்டீங்க, நீங்கள் இவ்வளோ தூரம் சஸ்டெயினாக இருக்கீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஹெல்ப் கேட்க யாருமே தயக்கப்படாதீங்க. ஏன்னா நான் நிறைய ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னாங்க. அவங்க நிறைய பிரச்சனைகள் அதனால எனக்கு சால்வ் ஆகிருக்கு. அதனால் இங்கே நிற்கிறேன்னா என் பேரண்ட்ஸ், இன்ஸ்டியூட், அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ இந்த டைமில் எல்லாத்துக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு விருப்பப்படுறேன். எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.